மனச்சிக்கல் இருந்தால் கூட சில நேரங்கள் ஈஸியாக தாண்டி வந்துடலாங்க. ஆனால் அந்த மலச்சிக்கல் பல பேர்த்த போட்டு பார்த்துருதுங்க. சரி, இந்த மலச்சிக்கல் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் எப்பாச்சும் வந்துட்டு போகிறது தான். எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போயிருப்போம், தூக்கம் கெட்டிருப்போம், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சரியாக மோஷன் போகாது. சில நேரங்களில் ஒரு புது இடத்துக்கு போய் உணவு பழக்கம் மாறி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா சில நாட்களுக்கு மலம் கழிப்பதில் சில சிரமங்கள் இருக்கும். பட் இதெல்லாம் ஓகேங்க. பட் எப்போ இதை பிரச்சனைக்குரியதாக பார்க்குறது, அதாவது க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க, நீண்ட காலமாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல். அது பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் கம்மியாக மலம் கழிக்கிறது, இல்லை சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கெட்டியாக மலம் கழிக்கிறது, இல்லை மலம் கழிக்கிறதுக்காக முக்கி பிரயத்தனம் பண்ணி போகிறது. மலம் பார்த்திங்கன்னா கட்டியாக கழிக்கிறது, ஒரு லம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உருண்டையாக கடினமாக பார்த்திங்கன்னா ஆட்டுப்புழக்க மாதிரி போடுறது. சில நேரங்களில் மலம் கழித்த ஒரு உணர்வே இருக்காது, அடி வயிற்றில் ஏதோ அடைச்ச மாதிரி இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா மலம் கழிக்கிறதுக்கு விரலை விட்டு ஆசனவாய் வழியாக மலத்தை வெளியே எடுக்க வேண்டியதாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்ன எல்லா விஷயமும் ஒரு 3 மாதத்துக்கு மேலே இருந்தால் இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் சொல்லாங்க, ஒரு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல்னு சொல்லாங்க.